அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. நெருப்பால் மனமாய் குற்றம் நீங்கி ஒளிவிடும் சீவன் இடைவிடாது சிவனையே சிந்தித்திருந்தால் குற்றம் நீங்கி செலும் சுடர் விட்டு நிற்கும். நம்ம சொன்ன மாதிரி தான், இடைவிடாத நீங்கள் 15 வருஷம் சொல்கிறாங்க அந்த நம்ம ஒரு முக்தி நிலைக்கு வர்றதுக்கு. 5 வருஷம் வயசு தான். எது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இரு. எந்த நேரமும் எப்போவுமே தூங்கும்போது கூட அந்த ஞாபகத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் வினைகள் நம்ம உடம்புக்குள்ளே வந்து எந்த வழியாகவும் உள்ளே போக முடியாது. ஏன்னா நெருப்பு உள்ள எரிய 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 உள்ளுக்குள்ள வெளியில் உள்ள அத்தனை அழுக்குகளும் எரிய ஆரம்பிக்கும். அதான் சொல்கிறாரு, எப்போதுமே லயப்பட்டுக்கிட்டே இரு. நாமளும் அதான் சொல்லுவோம், லயப்பட்டுக்கிட்டே இரு எப்போதுமே. சில சிந்தனைகளுக்குள்ள உள்ள சிக்காத இல்லையா. இப்போ என்ன சொல்ல, இந்த இது என்ன சொன்னார்னா, சீவன் இடைவிடாத சிவனையே சிந்தித்திருந்தால் குற்றம் நீங்கி செலும் சுடர் விட்டு நிற்கும் அப்படின்ட்டாரா. 2596 எல்லாம் அறியும் அறிவு தனை விட்டு, எல்லாத்தையும் அறிகின்ற அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் அங்கு இல்லை. நல்லா செய்கிற புரிஞ்சுக்கணும். எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு 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 எல்லாவற்றையும் அறிந்தால் அங்கு லாபம் இல்லை. ஒரு 2 வரி அதை சேர்க்கல. என்ன சொல்றாரு, எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் அங்கு இல்லை. அதாவது அறியக்கூடிய அறிவை அறியாமல் நீ எதை அறிந்தாலும் அங்கே லாபம் இல்லைங்கிற சொல்ல வருவான்னு நினைக்கிறோம். இப்படி குறுக்க. ஆமாம், எல்லாம் அறிந்த அறிவனை நான் எண்ணில் எல்லாம் அறிந்த இறை லயன் எனலாமே. என்ன சொல்ல செய்யணும் சொல்றாரு, எல்லாவற்றையும் அறிகின்ற சிவமாகிய பேரறிவு பொருளை விட்டு விட்டு நீ சிவமாகிய பேரறிவு பொருளை மட்டும் நீ அறிஞ்சிட்டாலே நீ இந்த பூமி முழுதையுமே அறிஞ்சவன் ஆயிடுவ. ஏன்னா கடலுக்குள்ள இருக்கிற உப்பு தண்ணியில ஒரு மூட்டை உப்பை கொண்டு போட்டால் அது உடனே கடல் முழுந்து போயிடும். உடனே போயிடும். கிட்டத்தட்ட நான் 2 லட்சம் கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, அவ்வளோ கிலோமீட்டர் அந்த உப்பு போய் சேர்ந்துடும். ஏன்னா அத்தனை உப்பு தான் கடலுக்குள்ள உடனே சேர்ந்துடும். நம்ம அதை 2ஆவது பிரிக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் சிவத்துக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே இறங்கிட்டீங்கன்னா பிரபஞ்சம் முழுவதும் உங்களுக்கு சிவமாக தெரியும். எல்லாம் சிவமாக தெரியும் உங்களுக்கு. செடி கொடி ஆடு மாடு நடக்கிறது படுக்கிறது அத்தனை சிவமாக தெரியும். அப்போ உங்களுக்கு பிரபஞ்ச ரகசியம் வந்து உங்களுக்கு அதாவது எல்லா பறவைகளும் பேசுகிற பாசையெல்லாம் புரியுன்றார் பாரதியார் சொல்லுவார். எல்லா பறவையும் பேசுகிற பாசம் புரியும். ஏன்னா நீ சிவத்தோட லயப்படணும். இந்த வாழ்க்கையை விட்டுட்டு அந்த வாழ்க்கையை நீ வந்து போயிடுவேன். அதாவது பிரபஞ்ச வாழ்க்கையை விட்டுட்டு சிவலயத்துக்குள்ள நீ இறங்கிட்டேன்னு சொன்னால் பூலோக ரகசியமெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். 2 ஒன்று தான். கடலுக்குள்ள உப்பு கொண்டு கொட்டினா கடல் முழுந்து போகிற மாதிரி நீ இறைவனை பற்றி விட்டால் இந்த பிரபஞ்ச ரகசியம் அத்தனை ஒன்று வந்து பேசும். என்ன சொல்கிறார் அவர், இதெல்லாம் நமக்கு வந்து கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், அத்தனை உண்மை. நம்ம அந்த அறிவை நம்ம விரித்து பார்க்கணும். நம்ம ஒரு எல்லைக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும். எப்படி குடும்பம் மனைவி மக்கள் சொத்து இதுவே நின்றமே தவிர இது மட்டுமே வாழ்க்கைன்னு நம்ம வாழக்கூடாது. எப்படி கருவறைக்குள்ளே உள்ளது மட்டும்தான் கடவுளா? கருவறைக்குள்ள மட்டும்தான் கடவுளாக இருந்தால் அப்படிதான் தெரிஞ்சுது. இப்போ எல்லாமே நாம ஏன் அவரை கூட்டிகிட்டு போனோம்? அவருக்கு தன்னை காப்பாற்ற தெரியாதா? தெளிஞ்சிட்டார். இப்போ எவ்வளோ தெரியும் முதல்ல பரவாயில்ல சொல்கிறதா. அதனால் அதான் இப்போ நான் சொன்னேன்னாங்க, ஒரு சைக்கிள் ஓட்டவனுக்கு இவ்வளோ இடம் இவ்வளோ மனசு இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஒரு வண்டி ஓட்டுறவங்க இவ்வளோ தெரிஞ்சால் போதும். நம்ம பாடு போயிட்டுக்கலாம். கார் ஓட்டுறவனுக்கு ஒரு 4 அடி விரியணும். அப்போ தான் அந்த காருக்கு யார் மேலே படாமல் போகும். ஒரு கண்டெய்னர் மாட்டுறவனுக்கு வந்து 40 அடி 50 அடி விரியணும். அப்போ தான் அவன் வேகமாக போய் டர்ன் பண்ண முடியும். அவ்வளோ இந்த வண்டி திரும்பமாக அந்த கண்ட்ரோல் மனசில் வரணும். ஒரு ஆகாயமான மாற்றவனுக்கு ஓட்டுறவனுக்கு மனசு எப்படி விரியணும்? அவ்வளோ அந்த மனசு தான் இருக்குது. நாம் அதை விரிக்கலை. நமக்குள்ளே அந்த ஆகாயமெல்லாம் ஓட்டுற மனசு இருக்குது, நமக்கு அதை விரிக்கலை. விரித்து பாருங்கிறாரு, மனதை விரிய விடு. உள்ளுக்குள்ளேயே ஒடுக்கிட்டேன்னா நீ சின்ன மனுஷனாக இருப்ப.
பெரிய அறிவு வந்து பெருசோட சேரணும். அப்போ தான் இறைவன் வந்து பிரபஞ்சம் முழுவதும் விரும்பி இருக்காரு. நீ அதோட விரிஞ்சு போ. மாணிக்கவாசன் சொன்ன மாதிரி எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கியது என்பார். என்ன சொல்றாரு அவரு? மேலே அந்த பகுதியிலே உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்னை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகலின் 101 கோடிக்கு மேல் இருந்தேன் என்பார். மேலே இந்த மாதிரி பூமி மண்டலம் மாதிரி மேலே 101 கோடி அண்டங்கள் இருக்குது. 108. சரி 108 கோடி அண்டங்கள் இருக்குது. ஏதோ ஒன்று இப்போ நம்ம எனக்கு அளந்து பார்க்க போகிறோமா? சரி சரி ஆயிட்டு. அது அவர் வக்கீலாக இருக்க வேண்டிய ஆள் இவ்வளோ எழுத்து தவறி போய் வாங்கி உட்காந்துருங்க. என்ன 108 கோடி அண்ட 108 கோடி நம்ம போய் பார்க்க முடியுமா? 1 கோடி நம்மளால எண்ண முடியும். அவரு போய் பார்த்தார். எப்படி அவர் மனசு விரிஞ்சுது. அது மாதிரி நம்ம என்ன பண்ணால் உட்காந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டு நம்ம அப்படியே இந்த புனையல் மாடு மாதிரி சுற்றிக்கிட்டே வரக்கூடாது. இந்த சிக்கு மாடு மாதிரி ஆமாம் அங்கேயே சுற்றிட்டு இருக்கோம். அது நம்ம தூரம் போயிட்டு நினைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது அங்கே தான் இருக்கும். பாடல ஒரு வரி இருக்கியா? பாடல ஒரு வரி வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாதப்பா இன்னும் ஒரு வரி இருக்கு. போதுமா? ஏங்க போதுமா? பொண்ணை கட்டினது ஞானியே பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன். நீங்கள் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஐயா என்ன சொல்லுங்க? வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாதப்பா. வாழாதப்பா யார் சொன்னீங்க? பாட்டா சொல்றாரு. நம்மளுக்கு சொல்றாரு. இல்லை பாரதியார் சொன்னார். பாரதியார் அதுக்கு அப்புறமா முன்னாடியா? இப்போ சொன்னாங்க. போன வாரம் சொன்னாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன நம்ம ஒரு எல்லைக்குள்ளேயே வாழக்கூடாது எப்போதுமே. இல்லை உண்மைதான். என்ன அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளதுன்னு பாருங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. பெருசா நானே எதுக்கு சின்னதா எல்லை நினைக்கிறதானே செய்யற. அது பெருசா நானே. ஐயா அப்துல் கலாம் எது வந்தாலும் பெருசா நானே. அதான் நான் சொல்லுவேன். 500 ரூபா கிடக்குது, 1000 ரூபா 2 கிடக்குது. எதை எடுப்பேன்னு கேட்பேன். எதை எடுப்பீங்க நீங்கள்? நான் பெரிய அமௌண்ட். நான் 2 எடுப்பேன். ஆமாம். ஏன்னா நினைக்கிறதானங்க பெருசாக நினைக்கமாங்க. நான் என்கிட்ட மட்டும் ஒரு காசு இருந்தால் நான் ஒரு மாதம் ஒரு 10 கல்யாணம் ஆகிற பிள்ளைங்க நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லுங்கள். சொல்லதானே செய்றீங்க. நடக்காம போகுது. நினைக்கிறீங்க. நினைப்பை மட்டும் எப்போதும் பெருசாக வைக்கணும். நினைக்கிறதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லைன்னா அப்புறம் எப்படி வாழ்க்கை நம்மகிட்ட வரும்? அவர் மனசு இறைவன் வந்து நினைக்கிற கண்டிப்பாக குற்றம் நினைப்பேன். ஐயா இறைவனுக்கு அதான் அந்த மாதிரி அவர் தேடுவார். அதாவது இறை தொண்டு செய்கிறவங்களுக்கு இறைவன் கொடுக்க ரெடியாக இருப்பார். ஆனால் தொண்டு செய்யணும். முதல்ல சொல்லிக்கிட்டு இருப்பார் கவனகர். நம்ம குருநாதர் சொல்லுவார், முதல்ல சொல்லி பழகும்பார். இப்போ எனக்கு மட்டும் ஒரு காசு வந்ததுன்னா, இப்போ லாட்ரி சீட் வாங்குறேன் 1 கோடி ரூபா வந்தால் நான் உடனே ஒரு 10 பிள்ளைங்க கல்யாணம் வைப்பேன்ப்பா. நல்ல வசதியாக நகை போட்டு நல்ல பையனாக பாட்டு அந்த ஏழைகள் வீட்டு பிள்ளைய பண்ணி வைப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருங்கம்பார். அந்த காலம் கூடி வரும்பார். புரியுதா? அப்போது உள்ளுவதெல்லாம் நினைக்கவாது செய்யி. உயர்வு இல்லை. ஆமாம். பிரபஞ்சம் முழுவதும் எண்ணத்தை விரிய விடு. அதை விட்டு எல்லைக்குள்ளேயே உட்காந்துட்டு இந்த குண்டு சட்டிலேயே ஓட்டுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். இந்த கஷ்டப்படுறேங்கிற உன் மனசே உன்னை கஷ்டப்படுற மாதிரி வச்சுருக்குது. முதல்ல வந்த காசை வாரி இறைக்கணும். ஏன்னா 2வது வந்துக்கிட்டே இருக்கும். இறை தத்துவமே அதான் சொல்லும். பஞ்சபூத இது குபேர ரகசியங்கள் அதுவும் ஒன்று. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கொடுக்காத, மேலே வரதை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்போ என் தகுதியாக ஒரு 500 நான் எப்போதும் வச்சுக்கணும் பாக்கெட்டில். அதுக்கு கீழே இறங்கக்கூடாது. கடன் கட்டாலும் இல்லைன்ற நம்ம 2000 வந்துச்சா உடனே யாருக்காவது அதை வந்து இல்லாதவங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வந்துக்கிட்டே இருக்கும். குபேர ரகசியங்கள் தான் அதுவும் ஒன்று. நோட்டை வந்து மடிக்கக்கூடாது. நேராக தான் கொடுக்கணும். தாமதம் கடையிலே காமிச்சிக்கல. எப்போதுமே நோட்டை வந்து மடிக்காதான் பாரு. மடிக்காத என்னைக்கு வருஷம் கணக்கு ஆகுது அது சொல்லி. ஆமாம் ஐயா உட்காருங்க. நோட்டை வந்து மடிக்கக்கூடாது. நோட்டு இல்லை அங்கேயே வச்சு விரிச்சு காமிச்சிக்கல. இதெல்லாம் வந்து பெரியவங்க சொன்ன ரகசியங்கள் இதெல்லாம். அதே மாதிரி இரவு 6 மணிக்கு மேலே யாருக்கும் பணம் கொடுக்காத. விடியக்காலம் 5 மணிக்கு கொடு, பரவாயில்ல. 6 மணிக்கு கொடுக்காத. எப்படி இதையெல்லாம் ஏன் சொன்னாங்க? நாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்போ எண்ணங்களை வந்து உயர வச்சுக்கோ. எப்போதுமே பிரபஞ்சத்து அளவு என்ன விரிவாக விடு. இங்கேருந்து மனம் எங்கே சிங்கப்பூர் உடனே போனால் போயிடா இல்லையா? போச்சுன்னா போதில்லை. ஏன் சிவத்திட்ட போக மாட்டேங்குது உனக்கு? துட்டு இல்லாமல் போயிடுது. சிங்கப்பூருக்கு போச்சோன்னா உடனே போயிடுது. சிவத்திட்ட மட்டும் போக மாட்டேங்குது. அதுக்கே நீ உனக்கு பயிற்சி தனியாக தேவைப்படுது கேட்குறாருண்டா அவர். ஆமாம் கண்டிப்பாக. சிவத்திட்ட அனுப்புறான்றாரு. அனுப்பி பழகு. அதுவும் போய் அப்புறம் ஒரு நாள் கண்டுபிடிச்சேன் எப்படி போகணுன்றது இல்லையா? எண்ணங்களை மட்டும் உயர வச்சுக்கிட்டேன்டா வீட்டில் வந்து கஷ்டமே இருக்காது. மனசில் சந்தோஷமாக இருப்போம். பாக்கெட்டில் ரூபா இருக்கோ இல்லையோ எப்போதுமே உற்சாகம் மட்டும் குறையாது. இதை கற்றுக்கணும். ஆசீர்வாதம் நல்லா தான் இருக்கும்.
நான் உங்களை சொல்லலைங்க, நீங்கள் இல்லை இல்லை நல்ல எண்ணங்கள் இருப்பது புரியுதா? அதனால் என்ன சொல்கிறாருன்னா, என்ன எந்த சீக்கிரமாக படிச்சுன்றதே மறந்து போச்சுக்கிறாரு. சிந்தித்தால் குற்றம் நீங்கி சிவன் சொல்லி நிற்கிறோம்னா அப்புறம் சொன்னார், பொய்ப்பொருளை அறிவதை விட்டு மெய்ப்பொருளை அறிய தொடங்கினால் மெய்ப்பொருள் ஆகலாம். இப்போ நீங்கள் பிரபஞ்சம் வந்து பொய் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இது வந்து பொய்ப்பொருளை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் வாழ்ந்து 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 அனுபவப்பட்டு இப்போ கொஞ்சம் நாளாக நமக்கு வந்து பிடிக்க திகட்ட ஆரம்பிக்குது. அத்தனையுமே திகட்ட என்ன ஆகும்னா, இப்போ இதை விட இப்போ அமெரிக்காக்கார என்ன பண்ணுறான்னா, நம்ம நாங்கள் இது டிவியில் பார்த்தோம், ஓசா மையத்துக்கு அங்கே இருந்தாங்க ஆள் நிறையா வரானுங்க. இப்போ ஓசா மையத்துக்கு அமெரிக்காவில் நிறையா வரானுங்க. ஏன்னா அவன் 40 வயசுலேயே 80 வயசு வாழ்க்கையை வாழ்ந்துடுறான். எப்படி வாழ்ந்துடுறான்? இப்போ அவனுக்கு இனிமேல் அந்த ஊரில் வாழ அவனுக்கு எதுவுமே இல்லை. என்ன செய்கிறான்? சில பேர் அங்கே வெறி பிடிச்சி தீவிரவாதியாக மாறிடுறான். நீசாவா? ஈசா 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 கோயம்புத்தூர் ஈசா. ஆமாம், கோயம்புத்தூர் ஈசா மையத்தில் நாங்கள் ஒரு இது ஸ்டோரி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி